ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச மெத்தட் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கால் பண்ணுறது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து கப்புள் ஆஃப் மெத்தட்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அது என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இப்போது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன்ன்றது வந்து கீவேர்டு. ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம கிரியேட்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம console.log ஹாய் எவ்ரிவன் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் console.logல. ஸோ நார்மலாக நம்ம இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுவோம்னா ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் parenthesis. ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நோட் ஃபங்க்ஷன் கால். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இப்போ கால் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ சப்போஸ் ஹாய் எவ்ரி ஒன்னு இல்லாமல் யாரோட நேமாச்சும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம மென்ஷன் பண்ணி க்ரீட் பண்ணணும் அப்படின்னா திஸ் டாட் நேம்னு போட்டு பார்ப்போமே. ஸோ இப்போ இந்த நேம்ன்ற வேரியபிள் இங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ என்ன அவுட்புட் வரும்ன்ட்டு கமெண்ட்டில் கெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். அன்டிஃபைன்டு. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் தான், ஏன்னா இந்த நேம்ன்றது வந்து நம்ம எங்கேயுமே டிஃபைன் பண்ணல. ஸோ இந்த நேம்ன்றது நம்ம குளோபல் ஸ்கோப்பில் டிஃபைன் பண்ணி அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து இந்த நேம்ன்றது பிரிண்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏன்னா இந்த திஸ்ன்ற கீவேர்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணும் போது அது அந்த ஃபங்க்ஷனோட ஸ்கோப்பில் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன் எந்த ஆப்ஜெக்டில் இருக்கோ அந்த பேரண்ட் ஸ்கோப்லேருந்து அந்த ப்ராப்பர்ட்டியை எடுக்கும். ப்ராப்பர்ட்டி ஆர் மெத்தட் எதுவோ இருந்தாலும் அதை எடுக்கும். இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம குளோபல் ஸ்கோப்பில் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால, ஸோ நம்ம குளோபல் ஸ்கோப்லேயே வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே திஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் ஆர் ப்ராப்பர்ட்டி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வேறு வேஸ் இருக்குது. அந்த வேஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். obj1 ஈக்குவல் டு நேம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கலாம். தமிழ்னு அதில் போட்டுடலாம். ஸோ இந்த கிரீட் மெத்தடில் இப்போ இந்த ஆப்ஜெக்டை நம்ம எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கிரீட் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது கிரீட் டாட் கால்ன்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த காலில் நம்ம வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து எந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து ஸ்கோப்பாக பாஸ் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இருக்க ஆர்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ் மாரி. ஸோ அதை நம்ம பாஸ் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பாஸ் பண்ண போகிற இந்த ஆப்ஜெக்ட் 1ன்ற ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஹாய் தமிழ் அப்படின்றது வந்து நமக்கு வந்து இங்கே அவுட்புட்டாக வந்துடும். ஏன்னா இங்கே நேம்ன்றது வந்து நம்ம தமிழ்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதையே வந்து நம்ம வேறு நேம் இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் 2 கீக்குன்னு ஒரு நேம் கொடுத்து இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கால் பண்ண மறந்துட்டோம். ஸோ obj2 greet.call of obj2 சேவ் பண்ணிவிட்டு
இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னா ஹாய் தமிழ் ஹாய் கீக்குன்னு 2 ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஏன்னா இந்த greet ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆப்ஜெக்ட் 1 வச்சு கால் பண்ணியிருக்கோம், செகண்ட் டைம் ஆப்ஜெக்ட் 2 வச்சு கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த திஸ் டாட் நேம்ன்றது வந்து இந்த ஆப்ஜெக்டில் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஸோ இந்த கால் மெத்தடில் நம்ம வந்து வேறு எக்ஸ்ட்ரா பேராமீட்டர்ஸும் பாஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த greet மெத்தட் நீங்கள் டிஃபைன் பண்ணுற இடத்துலையே எக்ஸ்ட்ரா பேராமீட்டர்ஸ் டிஃபைன் பண்ணிக்கணும். நான் greet 1ன்னு ஒரு பேராமீட்டர் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஸோ இந்த greet 1ன்ற பேராமீட்டரை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பேராமீட்டரை எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னா, கால் மெத்தடில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் பேராமீட்டராக பாஸ் பண்ணணும். செகண்ட் பேராமீட்டர் வந்து நீங்கள் வந்து எந்த மெசேஜை அனுப்பணுமோ அந்த மெசேஜை வந்து இங்கே பாஸ் பண்ணலாம். ஸோ குட் ஈவினிங் அப்படின்னு ஒரு greet அனுப்பலாம் நம்ம. ஸோ இந்த குட் ஈவினிங்ன்றது இந்த greet 1ன்ற பேராமீட்டருக்குள்ளே போகும். ஸோ இதை இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா greet டாட் கால் ஃபஸ்ட்டு காலில் வந்து குட் ஈவினிங் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம், அதனால அது பிரிண்ட் ஆகிடுச்சு நமக்கு. செகண்டாக பிரிண்ட் ஆகிற ஹாய் கீக்கில் வந்து அன்டிஃபைன்டுன்னு வருது greet 1ன்றது. ஏன்னா அதில் வந்து நம்ம செகண்ட் பேராமீட்டரை எதுவுமே நம்ம பாஸ் பண்ணல. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து குட் மார்னிங் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா இப்போ அவுட்புட் என்ன வரும்ன்ட்டு உங்களுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாஸ் பண்ண பேராமீட்டர் குட் ஈவினிங், அடுத்து பாஸ் பண்ணது குட் மார்னிங். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்குது. இதுதான் வந்து கால் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம எப்படி ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம் அப்படின்றது, கால் மெத்தட் வச்சு எப்படி கால் பண்ணலாம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து அப்ளை மெத்தட் வச்சு எப்படி நம்ம வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்ளை மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து நீங்கள் கால் மெத்தட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே அப்ளை மெத்தட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி தான். ஸோ இந்த கோட்லேயே நான் உங்களுக்கு அப்ளை மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டிடுறேன். காலுக்கு பதிலாக நீங்கள் அப்ளைன்னு போட்டுக்கோங்க 2 இதுலேயுமே. ஸோ அப்ளைக்கு வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர் சேம் தான். எந்த ஆப்ஜெக்டோட ஸ்கோப்பை நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேராமீட்டராக கொடுக்கலாம். வேற செகண்டு பேராமீட்டர் வந்து நீங்கள் வந்து ஒரு அரேக்குள்ளே கொடுக்கணும். ஸோ ஒரு அரே ஆஃப் வேல்யூஸ் தான் வந்து செகண்ட் பேராமீட்டர் அப்ளையில். காலில் வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் நீங்கள் கொடுக்கலாம் பேராமீட்டர்ஸாக. அப்ளையில் வந்து ஒரு அரேயில் நீங்கள் எத்தனை பேராமீட்டர்ஸ் வேணாலும் வந்து இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே. ஹாய் தமிழ் குட் ஈவினிங், ஹாய் கீக் குட் மார்னிங். ஸோ 2 அவுட்புட்டுமே நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துருச்சு. காலுக்கும் அப்ளைக்கும் இதான் மெயினான டிஃப்ரென்ஸு. காலில் வந்து நீங்கள் வந்து கமா செப்பரேட்டட் பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். அப்ளையில் வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர் மட்டும் சேம் ஆஃப் கால் பேராமீட்டரு, செகண்ட் பேராமீட்டர்லேருந்து அரே ஆஃப் பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும் நீங்கள். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸ்ட்ராவாக எப்படி 2 வேஸில் நம்ம எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் காலிங் த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனை ஒரு பர்டிகுலர் ஸ்கோப்பில் வச்சு கால் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம வந்து பைண்டுன்ற ஒரு மெத்தட் இருக்குது, அதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.